நாம் இப்படி கட் செய்து சர்வ் செய்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம் வீட்டிலே குனாஃபா சேமியா செய்வதற்கு 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் பால் பவுடர், 2 ஸ்பூன் பொடித்த ஜீனி, சிறிதளவு தூள் உப்பு, 4 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில். ஃப்ரெண்ட்ஸ், இவை அனைத்தையும் நாம் தோசை மாவு பதம் கரைத்து எடுத்து விடலாம். மிக்சிங் பவுலில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து விடலாம். 1 கப் மைதா மாவிற்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சரியாக வரும். பால் பவுடர் சேர்த்து விடலாம். பொடித்த ஜீனி சேர்த்து விடலாம். மிக குறைவாக தூள் உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதனுடன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நன்றாக ஒரு முறை மிக்ஸ் செய்த பின் தண்ணீர் சேர்த்து கரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணீர் சிறிது சிறிதாக சேர்த்து தோசை மாவு பதம் கரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு இந்தளவு பதமாக இருந்தால்தான் நம் குனாஃபா சேமியா செய்யும் பொழுது சரியாக வரும். நம் கண் தட்டில் வடிகட்டி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு இப்படி ஒரு கண் கரண்டியில் வடிகட்டி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வடிகட்டிய பின் பைப்பிங் பேக்கில் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடைகளில் இப்படி பைப்பிங் சீட் விற்பனையாகிறது. நாம் அதிலே ஊற்றி விடலாம். பைப்பிங் சீட் இல்லாவிட்டாலும் பாலித்தீன் கவரை கோன் போல் செய்து நாம் மாவை ஊற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பைப்பிங் சீட்டில் ஊற்றிய பின் நான்ஸ்டிக் தோசை தவாவில் குனாஃபா சேமியா செய்து விடலாம். நான்ஸ்டிக் தோசை தவா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வைத்து நாம் குனாஃபா சேமியா ஊற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் கோனில் மிக சிறியதாக ஓட்டை போட்டு விடலாம். மிக மெலிதாக ஊற்றி விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் வேக வைத்து எடுத்தோம் என்றால் ஒட்டாமல் அருமையாக வந்துவிடும். 1 நிமிடம் ஆனதும் எடுத்து விடலாம். அனைத்து மாவையும் இப்படி ஊற்றி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் பாலித்தீன் கவரில் சிறிய ஓட்டையாக போட்டால்தான் மெலிதாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், குனாஃபா சேமியா அருமையாக ரெடி. நாம் பொடிதாக கட் செய்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ரெடி செய்த குனாஃபா சேமியாவை கட் செய்து எடுத்து விடலாம். நாம் சிறிது சிறிதாக கட் செய்து எடுத்தால்தான் குனாஃபா செய்யும் பொழுது அருமையாக வரும். நாம் இந்தளவு பொடியாக கட் செய்து பட்டர் தடவி வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடைகளில் கிடைக்கும் குனாஃபா சேமியா போல் இல்லாமல் சற்று தடிமனாக இருந்தாலும் சுவையாகவே இருக்கும். தேவையான அளவு பட்டர் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். பட்டர் அனைத்து சேமியாவிலும் படும்படி நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். நாம் பட்டர் இந்தளவு நன்றாக மிக்ஸ் செய்த பின் 10 நிமிடம் வைத்து விடலாம். நாம் பட்டர் இல்லாவிட்டால் நெய் சேர்த்தும் மிக்ஸ் செய்யலாம். இந்தளவு இருந்தால்தான் குனாஃபா அருமையாக வரும். குனாஃபா சாப்பிடும்போது சேர்ப்பதற்கு சுகர் சிரப் செய்து விடலாம். 1 கப் ஜீனி, அதனுடன் 1 கப் தண்ணீர் சேர்த்து 3 நிமிடம் கொதிக்க வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 3 நிமிடம் கொதித்து வந்தாலே சரியாக வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஜீனி தண்ணீர் கொதிக்கும் பொழுது சிறிதளவு ஏலக்காய் தூள் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கொதித்து வரவும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் அரைமுடி எலுமிச்சை சாறு சேர்த்து விடலாம். நம் குனாஃபா நடுவே வைக்கும் க்ரீம் செய்வதற்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் பால் பவுடர், 1/2 கப் ஜீனி. ஃப்ரெண்ட்ஸ், இதனுடன் 1/2 கப் பால் சேர்த்து கெட்டி இல்லாமல் கலந்து விடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த அளவு கெட்டிப்படாமல் கலந்த பின் மீதமுள்ள பாலை சேர்த்து விடலாம். நாம் மீதமுள்ள பாலை சேர்த்து அடுப்பில் வைத்து கிளறி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் க்ரீம் செய்வதற்கு 1/2 லிட்டருக்கும் சற்று குறைவான பாலே போதுமானது. நாம் கைவிடாமல் கிளற வேண்டும். ஒரு 5 நிமிடத்திலே நன்றாக கெட்டிப்பட்டு வந்துவிடும்.
இந்த அளவு கெட்டிப்பட்டு வரவும் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து விடலாம். பட்டர் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். இந்த அளவு பதமாக இருந்தால்தான் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், குனாஃபா வேக வைப்பதற்கு இப்படி ஒரு பேனில் பட்டர் தடவி எடுத்து விடலாம். பட்டர் தடவிய பின் நாம் எடுத்து வைத்திருக்கும் சேமியாவை சேர்த்து விடலாம். முதலில் பாதி அளவு சேர்த்த பின் கடைசியாக மீதமுள்ளதை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சேமியா சேர்த்த பின் நன்றாக பிரஸ் செய்து விடலாம். நாம் நன்றாக பிரஸ் செய்தால்தான் உதிராமல் வரும். இந்த அளவு சமப்படுத்திய பின் நடுவே கிரீமை வைத்து விடலாம். நாம் ஓரங்களில் படாமல் நடுவே கிரீம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கிரீம் வைத்த பின் மீதம் உள்ள சேமியாவை ஸ்ப்ரெட் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைத்து வேக வைத்து விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து நன்றாக வேக வைக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், குனாஃபாவை திருப்பி போட்டு வேக வைப்பதற்கு மற்றொரு பேனில் பட்டர் தடவி எடுத்து விடலாம். நன்றாக தடவி எடுத்து விடலாம். குனாஃபா வேகும் பொழுதே ஓரங்களை இப்படி எடுத்து விட வேண்டும். உடன் ஒட்டாமல் வரும். ஃப்ரெண்ட்ஸ், 8 நிமிடம் வெந்து வரவும் நாம் மற்றொரு பேனில் திருப்பி போட்டு விடலாம். நாம் பட்டர் தடவிய பேனில் திருப்பி போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் திருப்பி போட்டு 5 நிமிடம் வேக வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் மற்றொரு பிளேட்டில் மாற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குனாஃபா அருமையாக ரெடி. மேலே சுகர் சிரப் போட்டு விடலாம். நாம் சுகர் சிரப் ஊற்றிய பின் நட்ஸ்களை சேர்த்து விடலாம். நாம் சூடாக இருக்கும் பொழுதே சர்வ் செய்தால் மிக சுவையாக இருக்கும். நாம் மேலே பிஸ்தா பருப்பு தூவி சர்வ் செய்து விடலாம். நாம் ரம்ஜான் ஸ்பெஷல் குனாஃபாவை இதே முறையில் செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த குனாஃபாவை நாம் பர்த்டே விசேஷ நாட்களில் செய்து கொடுத்தாலும் குழந்தைகள் பெரியவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். நம் கடைகளில் இதை வாங்கினோம் என்றால் மிக காஸ்ட்லியாக இருக்கும். எளிமையாக வீட்டிலே அருமையாக செய்துவிடலாம். மிக சுவையான இந்த குனாஃபாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.